கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு பலவற்றை இன்றைக்கு அரசு உங்களுக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மனம் நிறைந்தவர், நன்றாக அனைவருக்கும் தர வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர். ஆனால் இன்றைக்கு அரசினுடைய கஜானாவினுடைய நிலையும் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த நிலையிலேயும் மகளிருக்கான உரிமை தொகையை தருகிறார், புதுமை பெண் திட்டத்தை தருகிறார், தமிழ் புதல்வன் திட்டத்தை தருகின்றார், இன்னும் விடியல் பயணம் திட்டத்தை தருகிறார். இப்படி யாரும் எண்ணி பார்க்க முடியாத திட்டங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார். அது பலருடைய காதுகளிலே கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு பொறுப்பல்ல. பிரதேசத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற திட்டங்களை போல இந்தியாவிலே எந்த மாநில அரசு தரவில்லை. இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று இன்றைக்கு வெளி மாநிலங்களிலே இருந்து வந்து படிக்கின்ற மாணவ மாணவிகள், வெளி மாநிலங்களிலே இருந்து வந்து வேலை செய்கின்றவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற சொல், எங்கள் மாநிலத்தை விட பன்மடங்கு பாதுகாப்பை நாங்கள் தமிழகத்திலே உணர்கிறோம், எங்களுக்கான பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகம் இன்றைக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருக்கிறது. இங்கே வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது, அதே நேரத்தில் உரிமை தொகையும் கிடைக்கிறது. எல்லாம் கிடைக்கும் ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு. இதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உரக்க கத்தி நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அது ப்ரோவாக இருந்தாலும் அங்கிலாக இருந்தாலும் நோ கமெண்ட்ஸ். 50 ஆண்டு காலமாக அதிமுக எடுத்த அதே நிலைப்பாட்டை விஜய் எடுத்து எங்களுக்கு அரசியல் திமுக அறிவிச்சிருக்காரு. கருத்து 50 ஆண்டு காலமா அதிமுக எடுத்த அதே நிலைப்பாட்டை அரசியல் எதிர்த்து திமுக தாவேக தலைவரும் சொல்றாரு. அதாவது இதுக்கு நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டோம், பிஜேபியோட சி டீம் அதை பத்தி நாங்க எந்த விதமான கமெண்ட்ஸும் சொல்ல விரும்பவில்லை. அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க வேறு கேள்விகள் கேட்டா பதில் கிடைக்கும், இதுக்குள்ளே கேட்டீங்கன்னா முடியாது. ஏங்க எங்களுக்கு நாங்க அதை பத்தியே சொல்லவே இல்லை, அதை பத்தி டச்சே பண்ணாதீங்க. வேற எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்றோம். இது நோ கமெண்ட்ஸ். அது தேடி பார்த்து அவர் கண்டுபிடிச்சு சொல்லட்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த இதுக்குள்ளே போக விரும்பவில்லை. நோ கமெண்ட்ஸ். எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் என்ன ஆம்புலன்ஸ் நாங்க போற இடங்கள்ல அதிமுக கூட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர்ல போயிட்டு இருக்காங்க, வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க. அதுல ஆளே பேசவே கிடையாது, டிரைவர் நீ பேசுறதான் போகணும். அதாவது அவர் சொல்லுகிற கற்பனைக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. ஆம்புலன்ஸ் ஆளை ஏற்றிட்டு போறத அங்க இருக்க பொதுமக்கள் பார்த்திருப்பாங்க. அதனால அதுல ஏமாற்று வேலைகளுக்கு வழி இல்லை. ஆம்புலன்ஸை விட்டு எடப்பாடி கூட்டத்தை கலைக்கணுங்கிற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. ஏன்னா எடப்பாடியை நாங்கள் வருகிற தேர்தலில் ஒரு எதிர்கட்சியாகவே நினைக்கல. அவங்க எந்த கூட்டணியோடு வந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் விட்டு அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. அதாவது நாங்க வீடு வீடாக சென்று மக்களுடைய பல்ஸ், அவர்களுடைய நாடியை பார்த்திருக்கிறோம். இதுவரை எந்த தேர்தலிலும் ஒரு 6 மாதம் 8 மாதங்களுக்கு முன்னே வாக்காளரை சென்று சந்தித்து அவர்களுடைய நாடியை பிடித்து பார்த்த கட்சி கிடையாது. அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் தளபதி. அவர் மீது இன்றைக்கு பொதுமக்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இவர்தான் எங்களுக்கு வேண்டும், இவருடைய ஆட்சிதான் வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் உறுதியோடு இருக்கிறார்கள்.
சார் நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத மக்கள்கிட்ட போய் சொல்லணும்ல. சொல்வதற்கு போய் சந்திப்பது அவசியம். அதனால மக்களை சென்று சந்தித்தால்தான் நாங்கள் செய்திருப்பதை சொல்ல முடியும், அவங்களும் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதற்காக மக்களை சென்று சந்திக்கிறோம். அது ஒரு தவறு இல்லையே. எடப்பாடி பழனிசாமி சார், தேர்தல் களத்தில் எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்த எதிர்கட்சி கிடையாது. ஆனா நிறைய எதிர்கட்சி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து பேசும்போது திமுகவை வெளிப்படுத்தி ஒன்றால் மட்டுமே முடியும், வேற யாராலும் முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாரு. அது வந்து நம்ம அது வந்து எடப்பாடி பழனிசாமி வசனம் பேசுவதற்கு வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனம் தேர்தலிலோ மக்கள் மத்தியிலோ எடுபடாது. முதலமைச்சர், அமைச்சர், பிரதமர் பதவியில 30 நாட்களுக்குள்ள பதவியில சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது உங்களோட பார்வை சார்? அது வந்து இப்ப குழுவுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து வேணும்னே எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக, நசுக்குவதற்காக, அவர்களிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குவதற்காக, மறைமுகமாக எடுப்பதற்காக இம்மாதிரியான சட்டங்கள் அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கலாம். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதை போல பாராளுமன்றத்தின் மூலமாகவும் தடுத்து நிறுத்தப்படும். நான் தான் அந்த இதுக்கே போகல. நோ கமெண்ட்ஸ். திமுகவினுடைய கூட்டணியுடைய வெற்றி எளிதாக இருக்கும்.